செய்கின்ற அபிவிருத்தி திட்டம் எவ்வாறு கிடைக்கின்றது என்று நீங்கள் பொதுவாக பார்க்க போன வழி தொடர்பாக நான் தெரிவிக்கிறேன். வீதி மின்விளக்கு பொருத்துவது என்று நீங்கள் அதை மட்டும் நின்று விடாது. குறிப்பாக வட்டாரங்களுக்கு வருகின்றது. அதனுடைய வட்டாரத்துக்கும் வராமல் இருந்தால் அது சம்பந்தமாக வட்டார உறுப்பினர்களுக்கோ வட்டார ஜனம் ஏசி தான் போகும். அந்த படத்தையும் மட்டும் காட்டும். அதுக்கு நாங்கள் மூக்க பொத்தி கொண்டு தான் போகணும். A406 இருக்கிற கட்கோளம் கடற்கரை வீதியிலிருந்து பழைய வணக்கம், நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அறிவியல் சம்பந்தமான கூட்டம். இதை உங்களுடைய நீதிகள் உங்களுடைய சரியான ஒரு முறையில் போகிறோம். இதை நீங்கள் முன்முறைப்படுத்துறது தான் அந்த திட்டத்தில் வரும். அதை கருத்து கொண்டு இந்த கூட்டத்தை சரியாக நடத்தணும் என்று கேட்டுக்கொண்டு தவிசாளர்களை சம்பந்தமான விளக்கத்தை தினம் நிகழ்வு வந்திருக்கின்ற எங்களுடைய பல்துறை பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் குறித்த வட்டாரத்தினுடைய கௌரவ உறுப்பினர் மற்றும் எங்களுடைய பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டமானது உண்மையாக இந்த கூட்டம் நடக்கிறது 2026ஆம் ஆண்டுக்கான அதனை தொடர்ந்து வருகின்ற காலப்பகுதியிலும் செய்யப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களை நேரடியாக நாங்களே செய்வதற்கு அப்பால முதல் கட்டமாக உங்களோட என்னென்ன வேலை திட்டம் செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் தான் இந்த கூட்டம். அதிலிருந்து உங்களுடைய அபிலாசைகள், உங்களுடைய செய்யப்பட வேண்டிய அந்த வேலை திட்டங்களை நீங்களே அடையாளப்படுத்தும் பட்சத்தில் அந்த வேலை திட்டங்களில் இருந்து முன்னுரிமை அடிப்படையிலே நாங்கள் செய்யப்பட வேண்டிய வேலை திட்டங்களை உங்களிடமிருந்து இனங்கண்டு நாங்கள் பொருத்தமான வகையிலே அந்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் செயற்படுத்துவதற்கும் தான் இந்த கூட்டம் உங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் தெரிவு செய்கின்ற வேலை திட்டங்கள் ஆரம்பத்திலே நான் சொல்ல வேண்டும், சில வேலைகள் கூட ஏற்படும். அதனை நீங்களாகவே அதனை சரியாக இனங்கண்டு என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற வீதி, என்னுடைய வீட்டுக்கு இருக்கின்ற பாலம் என்று சொல்லி அனைவரும் சுற்றுவட்டத்தில் இருக்கிற அனைவரும் அதுக்கு வாக்களித்து நீங்கள் தெரிவு செய்து வரும்போது அதை விட இன்னொரு பாடசாலை மாணவர்களோ அல்லது வியாபாரிகளோ அல்லது பொதுமக்களோ அதிகளவு பயன்படுத்துகின்ற வீதியோ அல்லது பாலமோ சேதமடைந்திருக்கின்ற போது நீங்கள் அதுக்கு வாக்களிக்கின்ற விதம் குறைவாக இருந்தால் நாங்கள் அதனை சபையிலே தீர்மானமாக செல்லும் போது உங்களுடைய தெரிவில் மாற்றம் செய்யப்படும் என்ற சந்தர்ப்பம் ஏற்படும். அதனை நீங்கள் சரியாக தெரிவு செய்யும் போது நாங்கள் அந்த மாற்றத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். உங்களுடைய அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். அந்த அடிப்படையிலே இது ஒரு பொதுவாக உங்களுடைய வட்டாரத்தினுடைய அபிவிருத்தியிலே ஒரு குறிப்பாக சொல்ல போனால் எங்கேயாவது ஊனமுடுக்கன்னு யோசிக்கலாம். ஏதாவது உங்களோட பகுதியிலே கிராமப்புறமாக இருக்கலாம், அல்லது மக்கள் வராத இடங்களாக இருக்கலாம், வராத இந்த மீட்டிங்கில் வராதாக்களாக இருக்கலாம். அதனை நீங்கள் ஒரு பொறுப்போடு நடுநிலையோடு நீங்கள் தெரிவு செய்யும் போது அது ஒரு சிறந்த தெரிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதனை நீங்கள் கட்டாயம் சரியாக செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த காலங்களிலே பார்க்க போனால் அதிகளவு வீதிகள்
பாலங்கள் மற்றதும் வேறு கட்டுமான செயற்பாடுகள் அனைத்தும் ஒரு பொருத்தம் இல்லாத வகையிலே சில இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கட்டுமானங்களோ வீதிகளோ சரியாக அமைக்கப்பட்டிருந்தால் எங்களுடைய பகுதியிலே அதிகளவான பிரச்சனை கட்டுமான செயற்பாடுகள் சரியாக நடைபெற்றிருக்கும் பட்சத்தில் இந்த அரசு நிதி சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அரசு நிதி என்பது உங்களுடைய மக்களுடைய நிதி, உங்களுடைய வரிப்பணத்தில் இருந்து பெறுகின்ற நிதி. அந்த அடிப்படையிலே உங்களுடைய வரிப்பணத்தில் இருந்த பெறுகின்ற நிதியானது சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் சரியான ஒரு தெரிவை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இதனை கட்டாயம் நீங்கள் கடந்த முறை எவ்வாறு தெரிவு செய்தீங்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்புறேன் நீங்கள் கட்டாயமாக கடந்த முறை சரியாக செய்திருப்பீர்கள் என்று நம்புறேன். இந்த முறை நீங்கள் சரியாக செய்வீர்கள். நீங்கள் இவ்வாறு செய்கின்ற போது நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் வருகின்ற வருடமும் அதனை தொடர்ந்து வருகின்ற வருடங்களிலும் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் சரியாக கொண்டு செல்வதாக எண்ணி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய வாக்களிப்பு 2 பேர் வாக்களிக்க முடியும். ஒரு 2 தெரிவை நீங்கள் தெரிவு செய்ய முடியும். நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் இருக்கு. அந்த அடிப்படையிலே எனது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த எங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற்றதும் உங்களுடைய வேலை திட்டங்கள் அடையாளப்படுத்துகின்ற செயற்பாடுக்கு நாங்கள் செல்வோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் ஒவ்வொருத்தராக எழுந்து நின்று அனைவரும் ஒழுங்கு இருந்து சொல்லாமல் ஒவ்வொருத்தராக செல்லும் போது எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருத்தராக கதைக்க முடியும். அந்த அடிப்படையிலே பல பேர் எழும்பாமல் ஒவ்வொருத்தராக ஒரு ஆள் எழும்பும் போது மற்ற ஆள் இருந்துட்டு அவருக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர் கதை சாப்பிட இன்னொரு கதைக்கும் போது அந்த கூட்டம் ஒரு ஒரு ஒழுக்கமாகவும் அந்த மக்கள் உங்களிடமிருந்து வருகின்ற கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த அடிப்படையிலே நீங்கள் அதனை கருத்தில் கொண்டு நீங்கள் செயற்படுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய பிரதேச சபையூடாக செய்த அபிவிருத்தி திட்டம் எவ்வாறு கிடைக்கின்றது என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். அந்த எங்கள பிரதேச சபை என்பது மத்திய அரசாங்கமோ அல்லது மாகாண அரசாங்கமோ அல்லது 2 அரசாங்கங்கள் போன்று அல்ல எங்களுடைய செயற்பாடு. அதாவது 3 அரசாங்கம் 3 ஜனநாயக முறைப்படி தேர்தல் அடிப்படையிலே எங்களுடைய அரசியல் செயற்பாடு அதாவது நிர்வாக கட்டணம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையிலே பிரதேச சபை என்பதும் அதாவது கீழ்நிலையிலே உள்ளூராட்சி அதிகாரங்கள் அதாவது உள்ளூர் அதிகாரங்களை கொண்டதாக அமைந்து காணப்படுகின்றது. இதனுடைய செயற்பாடு பல பேருக்கு இதிலே தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்காது. உங்களுடைய வரிப்பணத்தை நேரடியாகவே உங்களிடமிருந்து வரிப்பணத்தை பெற்று அந்த வரிப்பணத்தை கொண்டு நாங்கள் பிரதேச சபையிலே அந்த வரிப்பணத்தை கொண்டு நாங்கள் நேரடியாகவே அந்த வருமானத்தை வைத்து உங்களுக்கு வேலை செய்கின்றது எங்களுடைய செயற்பாடு. எங்களுக்கு நாங்கள் நேரடியாக அதாவது நேரடியாக நீங்கள் வருமானம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோழ வரி என்று சொல்லப்படும் ஆதன வரி என்று அடுத்தது நீங்கள் நேரடியாக முத்திரத்தீவை அடுத்தது நீங்கள் நீதிமன்றத்தில் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற தண்டங்கள் அதாவது நீங்கள் கொடுக்கின்ற அந்த தண்ட பணங்கள் அவை உடன்களுக்கு தான் எங்களுடைய பிரதேச சபைக்கு தான் அது வருமானமாக வரும். அத்தோடு நீங்கள் கட்டுமானம் மற்றும் இந்த சந்தையில் இருக்கின்ற நிதி மற்றும் ஏனைய பல்வேறுபட்ட வகையிலே எங்களுக்கு குடிநீருக்கு மற்றும் ஏனைய வகையிலே சந்தை கடைகள் மற்றும் பல்வேறு வகையிலே எங்களுக்கு வருமானம் கிடைக்கின்றது. அது நேரடியாக உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற வருமானங்கள். அந்த வருமானங்களை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் ஒரு வருடத்துக்கு உங்களிடமிருந்து கிடைக்கின்ற வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தை செய்கின்றன. நீங்கள் யோசிக்கலாம் எங்களுடைய பிரதேசவை இடையிலிருந்து அதிக வருமானம் கிடைக்கின்றது. அவ்வாறு இல்லை. எங்களுடைய பிரதேசவை என்பது பருத்தித்துறை பிரதேசவை என்பது இரண்டாவது தொடக்கம் உங்களுக்கு தெரியும். சுண்டிக்குளம் மட்டும் எங்களுடைய பிரதேசவை. நீங்கள் யோசிக்கலாம் இங்கே இருந்தே கிட்டத்தட்ட சுண்டிக்குளம் என்பது 50-60 கிலோமீட்டருக்கு அங்காலே இருக்கிறது. என்னுடைய வீடு என்பது இதுல இருந்து 40 கிலோமீட்டருக்கு அங்காலே இருக்கிறது. என்ற அடிப்படையிலே இது மிகவும் பரந்துபட்ட பரப்பு. இந்த பரப்புக்குள்ளே இருக்கின்ற மக்களிடமிருந்து பெறுகின்ற வருமானத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வரவு செலவு திட்டம் மேற்கொள்வோம். அந்த வரவு செலவு திட்டத்திலே கிடைக்கின்ற நிதி அவ்வளவும் நாங்கள் உங்களுக்கு அபிவிருத்திக்காக செலவழிக்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய பிரதேசத்திலே வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கம் கடந்த வருடத்திலிருந்து அதாவது இந்த வருடத்திலிருந்து இந்த 2025ஆம் ஆண்டு வருடத்திலிருந்து வேலை செய்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுடைய பிரதேச சபையிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்திலிருந்து 20% சம்பளத்தை நாங்கள் தான் செலுத்திவார். அந்த அடிப்படையிலே அந்த 20% சம்பளமும் உங்களுடைய அபிவிருத்திக்காக மேற்கொள்கின்ற சம்பளம் நிதி உத்தியோகத்தர்களுடைய சம்பளத்துக்காக செல்வதால் அதுவும் எங்கள் வருமான சபையிலே அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதை நாங்கள் இன்னும் தெரிகின்ற அடையாளப்படுத்துள்ள வேலை அனைத்தையும் செய்யக்கூடிய
இதுக்குரிய செயற்பாடை கட்டாயம் செய்வோம். அடுத்ததாக நீங்கள் எங்களுடைய பிரதேச சபையிலே நீங்கள் பொதுவாக பார்க்க போன வரி தொடர்பாக நான் தெரிவிக்கிறேன். அதிகளவாக இந்த பகுதியில் எங்களுக்கு வரி கிடைக்கிற ஒரு விஷயம் ஒன்று நீதிமன்றம், அடுத்தது உங்களுடைய ஆதன வரி, அடுத்தது முத்திரத்தீவு. நாங்கள் பார்க்கணும்னா இந்த ஆதன வரி, சோழ வரி என்று சொல்லப்படுற வரி தொடர்பாக இந்த வரியை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் சரியாக செலுத்தும் போதுதான் இது அடுத்த விஷயம். முக்கியமாக நீங்கள் அந்த வரியை உங்களோட பிரதேசத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் வரி கிடைக்கப்படுவது என்றால் அந்த வரி நீங்கள் சரியாக எங்களுக்கு தரும் போதுதான் நாங்கள் அந்த நிதியை அந்த வேலை திட்டத்துக்கு பயன்படுத்த முடியும். நீங்கள் இந்த வருடம் அந்த வரியை செலுத்தாமல் இன்னும் 2-3 வரியத்தில் வைக்கும் போது நாங்கள் உங்களிடம் இருந்து கிடைக்கின்ற வரியின் அந்த அளவு எங்கள்கிட்ட இருக்கின்ற தன்மைக்கேற்ப நாங்கள் அதற்கு வரவு திட்டத்திலே எங்களுக்கு வருகின்ற வருடம் கிடைக்கின்ற வருமானமாக கருதித்தான் நாங்கள் எங்களுடைய வரவு திட்டத்தை மேற்கொள்றோம். அப்படி மேற்கொள்வதற்கு நீங்கள் வரி தந்தால் மட்டும்தான் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்ய முடியும். இல்லாட்டி நாங்கள் அதை செய்ய முடியாது. அது கட்டாயம் நீங்கள் அந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். நீங்கள் கடந்த காலங்களும் பல இதிலே வரி செலுத்தி இருக்கின்றீர்கள். சில பேருக்கு சிலவர்கள் அது எவ்வாறு கட்டுவது என்று கூட கட்டுறதுக்கு ஒரு என்னன்னு சொல்றது வந்து போய் கட்டுறது ஒன்ற தன்மை இருக்கும். அதுக்காக நாங்கள் நடமாடு வேலையை வைத்திருக்கிறாங்க. நீங்கள் அதனை ஒரு இந்த சந்தைக்கு வரும்போது கூட எங்களுடைய உபகாரத்திலே நீங்கள் வந்து அதனை கட்டிக்கொள்ள முடியும். நீங்கள் கட்டும் போதுதான் நாங்கள் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் சரியாக கொண்டு செல்ல முடியும். இல்லாட்டி நாங்கள் அதை கொண்டு செல்வது எங்களுக்கும் இடர்பாடு இருக்குங்க. அதோடு நீங்கள் இதனை இங்க வந்தாக்களை தவிர இன்னும் அயலில் உள்ளாக்கிறது கட்டாயம் நாங்கள் ஆதரவு வரி ஒவ்வொரு வருடமும் கட்ட வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லி உங்களுடைய பங்களிப்பு நாங்கள் எங்களை பொறுத்தவரை மீதாக உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய நிதியை கொண்டு நாங்கள் உங்களுக்கு வேலை செய்வோம். இதுதான் எங்களுடைய சபையுடைய செயல்பாடு. அந்த அடிப்படையில் நீங்கள் கட்டாயம் இந்த ஆதரவு வரியை செலுத்துவது உங்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். அந்த அடிப்படையில் இதனை நீங்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால் இந்த கட்டுமானம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்மையிலே அதிக அளவான சிவப்பு நோட்டீஸ் பல இடங்களிலே நாங்கள் ஒட்டப்பட்டு வரோம். அது எவ்வாறு சொன்னால் எந்த ஒரு கட்டுமானமும் உதாரணமாக சொல்ல போனால் தூணுக்கு கொங்கிரீட் போவதா இருந்தால் கூட பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் சீமெந்து வேலை எதுவும் செய்ய முடியாது. அதுதான் சட்டம். அந்த அடிப்படையிலே நீங்கள் கட்டாயமாக எந்த ஒரு வேலை திட்டமாக இருந்தாலும் உங்களுடைய பிரதேச சபையிலே, அதாவது நீங்கள் நேரடியாக அங்க வர தேவையில்லை, உங்களுடைய உப அலுவலகத்திலே வந்து அதற்குரிய போம் படிவத்தை பெற்று அது அவர்கள் குறிப்பிட்ட அவ்வளவு டாக்குமெண்ட்ஸை இணைத்து நீங்கள் சரியாக வழங்கும் போது உடனடியாகவே நாங்கள் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் உடனடியாகவே இந்த கட்டுமானத்துக்கு அனுமதி வழங்குகிறோம். கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்ததோ தெரியாது. நாங்கள் பிரதேசவை பொருட்படுத்தாமல் அதற்கு முன்னம் அவர்களுடைய செயலாளரும் அண்மையிலே தான் நாங்கள் வருவதற்கு இன்னும் 1 மாதங்களுக்கு தான் இந்த பிரதேச இடமாற்றம் ஆகி வந்தவர். அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த உங்களுடைய இந்த கட்டுமானத்துக்குரிய அனுமதி என்பது இதுவரைக்கும் தாமதமாக எங்களுடைய சபையில யாருடைய கட்டுமான அனுமதியும் தாமதப்பட்டது கிடையாது. நாங்கள் பொருட்படுத்ததில் இருந்து அந்த அடிப்படையிலே நீங்கள் 6 மாதம் செல்லும், 1 வருஷம் செல்லும், 2 வருஷம் செல்லும் என்று எந்த ஒரு ஐயப்பாடும் கொள்ள தேவை. அண்மையிலே கூட உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர், நான் சொல்ல போன என்னுடைய வட்டாரத்தில் இருந்து அங்கிருந்து கட்டுமானத்துக்கு அனுமதி எடுக்கிறவர்களுக்கு எண்ணிக்கை குறைவே ஏனென்றா யுத்த காலத்தில் இருந்தது. அந்த பகுதி முதல் அதிகளவானாக்கள் கட்டுமான அனுமதி எடுப்பது குறைவாக இருந்தது. வீட்டு திட்டங்கள் எடுத்திருக்கிறோம். மற்றபடி மிக குறைவாக இருந்தது. ஒருவர் வந்தார், அவர் சொல்லியிருக்கிறார், நான் லண்டனிலே இருக்கும்போது கட்டாயம் அந்த நாட்டிலே கட்டுமானம் அனுமதி பெற்றுத்தான் அங்க கவுன்சில் எழுதுறீங்க அங்க அனுமதி பெற்றுத்தான் கட்டாயம் கட்டுமானத்தை கட்ட வேண்டும். அவர் எனக்கு சொன்னார், பிளைட்ல வரும்போது கூட எனக்கு சொன்னார், இந்த வேலை உருவாஞ்சலும் உங்களுக்கு 6 மாதம் செல்லும், நீங்க வெளிநாடு திரும்பி போகலாம். அவர் பஸ்ல வரும்போது மராஜன் 2 வருஷம் செல்லும். இவ்வாறு பல பேர் சொல்லி வந்தார். ஆனால் அவருக்கு 1 மாதத்துக்கு உள்ளே அவர் வந்து இங்க சகல படங்களும் கூறி எங்களுக்கு இந்த விண்ணப்பம் வந்து 1 மாதத்துக்குள்ளே அவர் செல்வதற்கு முன்னமே அந்த வீட்டு திட்டத்துக்கு அவர் தன்னுடைய வீடு கட்டுவதற்கு அடிக்கடி நாட்டி சில நாட்கள் இருந்து அவர் வந்து என்னுடைய மதம் திருப்பி எனக்கு சொன்னார், உண்மையா இவ்வளவு வேகமாக நடக்குது என்று சொல்லி நான் நேரில் வரும்போது தான் நான் அறியக்கூடியதாக இருக்கேன். அந்த அடிப்படையிலே நாங்கள் இதனை யாருக்கும் தாமதப்படுத்துவதில்லை. எங்களுக்கு தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சரியாக உங்களுடைய சரியான படத்தோட சரியான நாங்கள் சொல்லப்படுற விஷயத்தோட வரும்போது அந்த கட்டுமானத்துக்குரிய அனுமதி உடனடியாகவே நாங்கள் வழங்குவோம். அந்த அடிப்படையில் நேற்றும் அதுக்குரிய கூட்டம் நடைபெற்றது. அந்த அடிப்படையில் நேற்று கூட வந்தவர்களுக்கு நாங்கள் தாமதப்படுத்தக்கூடாத அந்த அடிப்படையிலே கூட்டங்களோட தொடர்பதற்கு முன்ன அண்மையிலே உடனடியாக அதை நாங்கள் செய்யக்கூடிய வழிய அடிப்படையிலே நாங்கள் அதை சரிபார்த்து உடனடியாக அதற்கு நேற்று வந்தவருக்கே
கட்டுமான அனுமதி உடனடியாக அன்றே அவருக்கு அனுமதி கிடைக்குது. இவ்வாறு நாங்கள் எந்த ஒரு தாமதம் இல்லாமல் பலருக்கு தெரியும் இந்த வட்டாரத்தில் இந்த அயலில் இருக்கிற பலர் என்னிடம் வந்து கிடைத்தார்கள். கடந்த காலங்களில் பல வருடங்களாக அனுமதி கிடைக்காத விடயங்கள் கூட எங்களால் அவர்களுக்கு நாங்கள் சரியாக வழிபடுத்தி அந்த அனுமதியை நாங்கள் அவர்கள் எடுப்பதற்கு ஏதுவாக நாங்கள் அதை வழங்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய கட்டடத்தை கட்டும் போது அதனூடாக எங்களுக்கு சிறு வருமானம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதனை அனுமதி வைத்து கட்டும் போது உங்களுடைய பெறுமதியான பணத்தை நகையை வைத்து நீங்கள் அதிகமான பணத்தை செலவழித்து அந்த கட்டடத்தை கட்டும் போது உதாரணமாக சொல்ல போன ஏதாவது ஒரு அனர்த்தம் இல்லாத ஏதாவது நடந்தால் உங்களுக்கு நட்ட என்பது அனுமதி இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் முதலவர்கள் பேசுகிற கட்டுமானத்துக்கு அனுமதி இருக்கிறது. அந்த அனுமதி இல்லாட்டி நீங்கள் அது அனுமதியற்ற கட்டடமாகத்தான் கருதப்படும். ஆனால் கட்டாயம் நீங்கள் அனுமதியற்ற முறையிலே கட்டடம் கட்டும் போது இதனை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு அது அனுமதியற்ற கட்டணம் என்று முறைப்பாடுகள் பல கிடைக்கின்றன. முறைப்பாடு கிடைக்கும் பட்சத்தில் கட்டாயமாக நடவடிக்கை எடுத்தே ஆகும். இது நாங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில உள்ள ஒரு முரண்பாடாக நீங்கள் கருதக்கூடாது. அது நாங்கள் அந்த கதிரையில் இருக்க கட்டாயம் நடவடிக்கை எடுத்துத்தான் ஆகும். இல்லாட்டி அந்த கதிரையில் இருக்கிறது அதில் இருக்கிறது நடவடிக்கை எடுக்காட்டி அதில் இருக்கிற நானும் ஒரு ஊழல்வாதி. அந்த அடிப்படையில் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எந்த ஒரு நடவடிக்கை செய்கிறாலும் நேர்மையாக நீதியாக நியாயமாக யாருக்கும் பக்கச்சார்ந்தால் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு ஒரு நல்ல செயலாளர்கள் இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அவரும் எங்களோட ஒத்துழைத்து நல்ல முறையிலே செயல்பட்டு வருகின்றார். அவரும் எங்களுக்கு ஏற்கனவே நல்ல நேர்மை நீதி நியாயத்தோடு செயல்படுறதால எங்களுக்கும் இந்த சபையில சிறப்பாக செய்கிறார்கள் என்பது தங்குதலையும் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நீங்கள் உங்களுடைய இந்த கட்டட அனுமதிக்குரிய செயற்பாட்டை உடனடியாக எங்களோட விண்ணப்பத்தை தந்து அதனை நிறைவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில நீங்கள் இந்த அனுமதியற்ற கட்டுமானங்கள் யாராவது தொடர்ந்தால் உடனடியாக அவ்வாறை நிறுத்திவிட்டு நீங்கள் எங்களுடைய படைகளை பெற்று நீங்கள் தொடர முடியும். நாங்கள் இன்னும் அந்த சுவத்த நோட்டீஸ் விஷயத்தை தொடர்ச்சியாக அதிகரிக்கிறார்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உங்களுடைய வட்டாரத்தில் இருந்து பல முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறோம். முறைப்பாடு கிடைக்காட்டிலும் நாங்கள் கட்டாயம் கிராம சேவை அவர்களும் உங்களுடைய கிராம சேவை பிரிவில் இருக்கின்ற அனுமதியற்ற கட்டடங்களை எங்களுக்கு உண்மையாக கண்டிப்பாக அதனை அடையாளப்படுத்தி தர வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றேன். இதனை நீங்கள் பொதுமக்களும் சரியாக செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த அனுமதி பெறுவது என்பது உங்களுடைய நிலத்துக்கும் உங்களுடைய கட்டிடத்துக்கும் கட்டாயம் அது பெறுமதி சேர்க்கும். எதிர்காலம் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்து பரம்பரைக்கும் எந்த ஒரு இடர்கள் இல்லாமல் அது ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு அனுமதி வரும்போது அது சரியான ஒரு வழிவகையாக தான் இருக்கும். நான் இந்த இடத்துல வந்த அப்புறம் எனக்கு அந்த அனுமதி வருவது என்பது எவ்வளவு நல்ல விஷயம் என்பதை நாம் இந்த 4 மாதங்களுக்குள்ளே கற்றுக்கொண்டிருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் இதனை அனுமதி பெற்று செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால் எங்களுடைய பிரதேசவையால் அறவிடப்படுகின்ற வரிகள் தொடர்பாக ஏதாவது வரிகள் அறவிடும் போது நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பினை கட்டாயம் வழங்கி எங்களுடைய சபையுடைய வருமானத்துக்கு ஒத்துழைப்பினை வழங்க முடியும். அடுத்ததாக நீங்கள் எங்களுடைய வட்டாரத்திலே இந்த வட்டாரத்திலே இருக்கின்ற நீங்கள் ஏதாவது பிரதேச சபையினுடைய நேரடியாக நீங்கள் வந்து நீங்கள் அண்மையில் இருக்கிறபடியால் உங்களுடைய வட்டாரத்திலே எங்களுடைய சபை இருக்கிறபடியால் நீங்கள் நேரடியாகவே வந்து இலகுவாக உங்களுடைய பிரதேச சபை தொடர்பான ஐயங்கள் ஏதாவது தெளிவுகள் தேவைப்பட்டால் நேரடியாக வந்து நீங்கள் கதைக்க முடியும். நாங்கள் உங்களோட கதைப்பதற்கும் உங்களுக்கு வேலை செய்வதற்கும் இன்றைக்கும் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் சிலவேளை எங்களுடைய சபையிலே அனுமதி இல்லாட்டி நீங்கள் அதற்குரிய தொடர்புகளை ஏற்படுத்தி எவ்வாறு சந்திப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சந்திக்க முடியும். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் இலகுவாக கையாண்டு அதனை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இல்லை. அந்த அடிப்படையிலே நீங்கள் எந்த ஒரு முரண்பாடுகளும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனை சரியான முறையிலே கையாளுவதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பினை முழுவதுமாக நாங்கள் வழங்குவோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் இந்த வீதி விளக்குகள் கட்டாயம் தேவைகள். ஆனால் உங்களுடைய வட்டாரத்தில் நாங்கள் அதிகளவாக வீதி விளக்கம் கூட்டியிருக்கிறோம். அதிகளவாக இந்த பள்ளியில கோயில் அண்மித்ததால எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வீதி விளக்குகள் அடிப்படையிலே அதிகளவான வீதி விளக்கு உங்களுடைய வட்டாரத்திலே நாங்கள் அதிகளவாக வீதிகளுக்கு கூட்டியிருக்கிறோம். இன்னும் பிறகு திருத்துவதற்கு இருக்கின்றது. அதுவும் கட்டாயம் திருத்துவதற்கு ஏற்பாடு செய்வோம். அது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வரும்போது இந்த பிரதேச முழுவதும் இருண்டதாக தான் காணப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் கூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. பல வட்டாரங்களுக்கு எங்களுடைய இந்த மின்சாரம் புனரமைக்கின்ற சீர் செய்கின்ற வாகனம்
செல்லாத வட்டாரங்கள் கூட இருக்கின்றது. மழைக்காலம் நெருங்குவதால் நாங்கள் அவற்றுக்கும் முக்கியமான இடங்களுக்கு கூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த வீதி விளக்கு சீர் செய்வது என்பது ஏரிய வட்டாரங்களுக்கு சீர் செய்தவுடன் உங்களுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக சீர் செய்வோம். ஆனால் புதிய வீதி விளக்குகள் கொஞ்சம் இருக்கின்றது, அவற்றை நாங்கள் கூட்டுறக்கூடிய ஏற்பாடும் கண்டிப்பாக செய்வோம். அதுக்குரிய வழிவகையும் கட்டாயம் செய்வோம் என்ற அடிப்படையிலே அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனால் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கட்டாயம் உங்களோட வந்து தயாரிக்க முடியும் என்று இன்னும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய சபையுடைய செயற்பாடுகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு கூறிக்கொண்டே போக முடியும். நாங்கள் சுருக்கமாக சில விஷயங்களை தொட்டு சென்றிருக்கீங்க. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு வேலை செய்ய நாங்கள் தயார். நீங்களும் எங்களோட ஒத்துழைத்து பூரணமாக நாங்கள் இருக்கின்ற இந்த 4 ஆண்டுகள் கட்டாயம் இருப்போம். அந்த 4 ஆண்டுகளிலும் கட்டாயமாக இந்த காலப்பகுதி இருக்கின்றது. இதுக்குள்ள எங்களால் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் எந்த ஒரு வட்டாரமோ பாகுபாடு இல்லாமல் கட்சி வேதமின்றி எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செய்வதற்கு என்றைக்கும் தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய அண்மையிலே பார்த்தா தெரியும், உங்களுடைய வட்டாரத்தில் ஐசிபி அந்த ப்ராஜெக்ட் நடந்தது. அதாவது இந்த தீர்த்தக்கரை வீதி தீர்த்தக்கரை வேர்ல்ட் பேங்க் இந்த நிதி ஒதுக்கீட்டோட நடந்தது. அந்த வீதி கூட இந்த தீர்த்தக்கரை அந்த தீர்த்தம் ஆடுவதற்கு முன்னர் கட்ட விடையிலே பார்த்தா தெரியும், உங்களுக்கு வீதி போட்டு குறையில இருந்தது. பலர் எனக்கு முறைப்பாடு செய்திருந்தார்கள். நான் அவர்களோட உடனடியாக தொடர்பு கொண்ட அடிப்படையிலே உடனடியாக தாங்கள் தீர்த்தம் ஆடுறதுக்கு முன்னர் செய்தெல்லாம் என்றது உண்மையாக நல்ல விஷயம் செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு ஏற்படுற விஷயங்கள் ஏதாவது கடன்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாகவே இந்த பிரதேசத்திலே நீங்கள் என்னிடம் கலைக்க முடியும். இந்த பிரதேசத்தினுடைய தவிசாரத்தின் அடிப்படையிலே நாங்கள் அதனை கட்டாயமாக கண்டிப்பாக அனைவருக்கும் எதிரான செயற்பாடு செய்வோம். அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக உங்களுடன் என்னுடைய செயலாளர் அவர்கள் சில கருத்துக்களை வழங்குவார். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே சந்தர்ப்பம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்திய 6ஆம் வட்டாரத்தினுடைய தற்கொலை அதிகார மற்றும் 6ஆம் வட்டாரத்தினுடைய கவனம் மற்றும் என்னுடைய பிரதேசத்தினுடைய கிராம சேவையாளர்களை பொருளாதார அபிவிருத்தி மன உரிமையாளர்களே பொது அமைப்புகளுடைய தலைவர்களே பொதுமக்களே ஆரம்பித்தோம். இந்திய தினம் முக்கியமாக நாங்கள் ஒரு அழைப்பதற்கான நோக்கம் 6ஆம் வட்டாரத்தினுடைய அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்து உங்களுடைய அந்த திட்டங்களை நாங்கள் இனங்கண்டு அதனை எங்களுடைய சபையினுடைய வீதி மூலமும் ஏனைய பொது அமைப்புகள் அரச அமைப்புகள் திணைக்களங்களிலிருந்தும் பெற்று நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த திட்டத்தை தயாரிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். முக்கியமான நோக்கம் என்னென்றால் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற திட்டங்கள் மிகவும் தீவிரமாகவும் நீர்பிரியம் என்ற வகையிலும் சிக்கனமாகவும் அமைய வேண்டும். கடந்த காலங்களிலே சில திட்டங்கள் மூலம் உள்வாங்கப்பட்டு பல கட்டணங்கள் பல அநேகமாக பொதுநோக்கு மண்டபங்கள் எண்ணிய பல கட்டணங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு சில நேரம் வெள்ளத்தில் ஒரு நாள் நிகழ்வுக்காக கூட ஒரு கட்டணம் பயன்படுத்துகின்ற நிலை கூட காணப்படுகின்றது. அவ்வாறான நிலைகள் போக்கி மிகவும் பிரயோஜனமான வகையிலே மக்களுடைய வரிப்பணம் செலவழிக்கப்பட்டு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் பங்கேற்று அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வருகின்றது. அந்த வகையிலே 6ஆவது வட்டாரத்திலே உங்களுக்கு ஆன தேவைகளை நீங்கள் முன்வைக்க முடியும். வெறுமனையே பெரிய சபையால் நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்கள் என்று அல்லாமல் ஏனைய நிறுவனங்களாலும் நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்களை நீங்கள் முன்வைக்க முடியும். அதே போல வீதி அபிவிருத்தி வீதி மின்விளக்கு பொருத்துவது என்று நீங்கள் அதை மட்டும் நின்று விடாது. குறிப்பாக சமூக பொருளாதார அடிப்படையிலே வாழ்வாதாரம் சம்பந்தமான திட்டங்கள், நலிவுற்றோருக்கான திட்டங்கள், மற்றது
கற்றல் மற்றது முன்பள்ளி அபிவிருத்தி ஜனதவங்கி அப்படியான செயற்பாடுகளை கூட நீங்கள் முன்வைக்க முடியும். வெறுமனையே வீதி போடுவது அல்லது வீதி விதிவிலக்கு பொருத்துவது என்று நீங்கள் அதோடு மட்டும் நின்று விடாமல் கலந்துபட்ட வகையிலே ஒரு வட்டாரம் என்ற ரீதியில் எங்களுடைய வட்டாரம் 4 கிராம தேவையான வீடுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய வட்டாரம் என்ற வகையால் அதிகளவான திட்டங்களை நீங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலேயே அந்த திட்டங்களிலே ஒரு சில திட்டங்களை தான் அடுத்து வருகின்ற ஆண்டில் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். இந்த திட்டம் 4 ஆண்டுகளுக்காக தயாரிக்கப்படுகின்ற திட்டம் என்ற வழியால் முன்னுரிமை அடிப்படையிலே நாங்கள் அந்த திட்டங்களை இனம் கண்டு நாளை நடைபெற இருக்கின்ற பிரதேச திட்டம் தயாரித்தல் தொடர்பான கலந்துரையாடலில் ஒரு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு அதிலும் கலந்துரையாடப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு எங்களுடைய இறுதி வடிவம் பெறும் எங்களுடைய அபிவிருத்தி திட்டம். அதன் அடிப்படையில் நீங்கள் 4 பிரதேச கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக எங்களுடைய நாளை நடைபெற இருக்கின்ற பிரதேச அபிவிருத்தி திட்டம் தயாரிக்க தொடர்பான கலந்துரையாடலில் பங்கு பெறுவதற்காக 5 பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும். இதிலே 4 கிராம சேவையாளர் பிரிவு ரீதியாகவும் 4 பேரையும் ஒருவரையும் பொதுவாக நீங்கள் 5 பிரதிநிதிகளை முதலில் தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அதன் பின்னர் நீங்கள் உங்களால் தெரிவிக்கப்படுகின்ற திட்டங்களை முன்வைக்கும் போது நாங்கள் அந்த திட்டங்களை நாங்கள் இங்கே இணை சபையினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களை புறம்பாகவும் ஏனைய திணைக்களங்களால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களை புறம்பாகவும் நாங்கள் காட்சிப்படுத்துவோம். இணை சபையினாலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களை நீங்கள் வாக்களித்து ஒருவருக்கு 2 வாக்குகள் வழங்கப்படும். நீங்கள் 2 வேறு திட்டங்களுக்கு நீங்கள் அந்த வாக்குகளை அளிக்க முடியும். அவ்வாறு அளித்து நீங்கள் முன்னிலைப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய சிறந்த திட்டத்தை தெரிவு செய்ய முடியும். அதேவேளை ஏனைய திணைக்களங்களால் நிறைவேற்றப்படுகின்ற திட்டங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நாங்கள் அந்த தெரிவிக்கின்ற திட்டங்களை நாங்கள் தனியான ஒரு தாளிலே எழுதி நாங்கள் ஏனைய திணைக்களங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். அந்த வகையில் முதலாவதாக நான் இப்போ அந்த 4 கிராம சேவையாளர் பிரிவு ரீதியாக 4 உத்தியோகர்களையும் பொதுவாக ஒரு உறுப்பினரையும் தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது நான் ஃபோன் நம்பர் கேட்கிறோம். ஃபோன் நம்பர் அது 406 கிருஷ்ணராயா ஃபோன் நம்பர் அடுத்த 408 413 அடுத்த இந்த 4 கிராம சபைகளுக்கு பொதுவான ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆள் பொதுவான ஒரு ஆள் இதுக்கு பொதுவான ஒரு ஆளாக பொருத்தமான நபராக வட்டாரத்திலிருந்து நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செஞ்ச ரமணன் அவர்கள் சரி செய்யலாம். மக்கள் பொதுவாக இருக்கணும். அந்த சிவலிங்க சார் அவரை நான் சார் 5 பிரதிநிதிகளும் நாளை 10 மணிக்கு மண்டபத்தில் நடைபெறுகின்ற அந்த தெரிவு திட்டம் தெரிவு நிமித்தமான கலந்துரையாடி சிறந்த தெரிவுகளை கேட்டுக்கொள்வதோடு இப்போது நீங்கள் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் முன்வைக்க முடியும். கலைக்கலாம் என்னென்னா முக்கியமாக இந்த குப்பை பிரச்சனை பேசினேன். அது சம்பந்தமாக அந்த கருத்துக்கள் சொன்னால் எல்லா இடங்களையும் குப்பை தான். நானும் போட்டுருந்தேன் இப்படி அங்கே இருக்கு இங்கே இருக்குது. இது சம்பந்தம் இந்த விவசாய கருத்து சொல்ல இந்த மக்கள் பங்களிப்புடனான தெரிவித்து தலைவராக்கி கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் நலத்துறை மற்றும் எங்களுடைய கௌரவ கௌசாளர்களே, மதிப்புக்குரிய செயலாளர்களே மற்றும் இந்த வட்டாரத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய 4 கிராம சேவை உத்தியோகத்தர்களே, வட்டார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களே, எமது
பிரதேசபையினுடைய வட்டார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களே, நமது பிரதேசபை உத்தியோகத்தர்களே மற்றும் இந்த வருகை தந்திருக்கக்கூடிய பொது அமைப்புகளுடைய நிர்வாகிகளே, பொதுமக்களே, நலன்களை அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த தெரிவு சம்பந்தமான எங்களுடைய வேலை திட்டம் சம்பந்தமாக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் எங்களுடைய தவசாளர்கள் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். உண்மையிலே எங்களுடைய எங்கேயுமே இல்லாத இந்த பிரதேச சபையிலே எங்கேயுமே இல்லாத ஒரு கூடிய பரப்பளவை கொண்ட ஒரு பிரதேசமாக எங்களுடைய பிரதேச சபை காணப்படுகின்றது. உண்மையிலே 2 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கியதாக இந்த பிரதேச சபை காணப்படுகின்றது. பருத்தித்துறை பிரதேச செயலகமும் மருதங்கனி பிரதேச செயலகத்தை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. உண்மையிலே தவசாளர் கூறியது போல கேரளாவிலே இருந்து சுண்டிக்குளம் மட்டும் ஒரு நீண்ட பிரதேசமாக எங்களுடைய பிரதேச சபை இந்த நிர்வாக அளவை மேற்கொண்டு வருகின்றது. உண்மையிலே 12 வட்டாரமாக இருந்தாலும் அதனுடைய பரப்பளவு, அதனுடைய கிராம சபைகளுடைய எண்ணிக்கை பலராக காணப்படுகின்றது. அப்படியான ஒரு சபையை நாங்கள் உண்மையிலே வருமானம் குறைந்த ஒரு சபையாகவும் பரப்பளவு கூடிய சபையாகவும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த சபையை நிர்வகிக்கின்றது பெரிய ஒரு சிரமமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அப்படி இருந்தும் எங்களுடைய கௌரவ தவசாளருடைய முயற்சியினாலும் செயலாளருடைய ஒத்துழைப்பினாலும் நாங்கள் வந்து 4 மாத காலத்துக்குள்ளே பல சேவைகளை ஆற்றி இருக்கின்றோம். எதிர்காலத்திலும் பல சேவைகளை மக்களுக்கு விரைவாகவும் திறம்படவும் செய்வதற்கு பல திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இப்போ வருகின்றது மழை காலம், எல்லோருக்கும் தெரியும். டெங்கு வருகின்ற ஒரு காலம், எல்லோரும் அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கிராமத்துக்கு வட்டாரத்துக்கு 2 நாட்கள் எங்களுடைய குப்பை சேகரிக்கின்ற உழவு இயந்திரம் வருகின்றது. செவ்வாய்க்கிழமைகளிலே சமையலறை உப்பும் கழிவுகளை சேகரிப்பதற்காகவும், வியாழக்கிழமைகளிலே உட்காத கழிவுப் பொருட்களான பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்றவையை சேகரிப்பதற்காக எங்களுடைய உழவு இயந்திரம் உங்களுடைய வட்டாரங்களுக்கு வருகின்றது. அவருடைய வட்டாரத்துக்கும் வராமல் இருந்தால் அது சம்பந்தமாக வட்டார உறுப்பினர்களுக்கோ வட்டார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கோ எங்களுக்கோ நேரடியாக நீங்கள் அதனை தெரியப்படுத்தலாம். அந்த வகையிலே நாங்கள் அண்மையிலே அந்த திருவிழா காலங்களிலே வண்டிகுல கோவில் உற்சவ காலத்திலே நீங்கள் அனைவரும் ரமணனுடைய புத்தகத்திலே இருந்திருந்தால் எல்லாரும் அதை பார்த்திருப்பீர்கள். நாங்கள் அந்த வீதிகள் எல்லாம் 2 தடவைக்கு மேலே ஜேசிபி ஊடாகவும் எங்களுடைய ஆரணியினை கொண்டு அந்த இடங்களை துப்புரவாக செய்திருக்கின்றோம். இன்னும் பல இடங்கள் அங்கே வீதிகளிலே குப்பைகள் போட்டு காணப்படுகின்றது. அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எமது கிராமத்தை, எமது சூழலை நாங்கள் தூய்மையாகவும் அழகாகவும் வைத்திருக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் பொறுப்பும் இருக்கிறது. வருகின்ற மழை காலங்களிலே நாங்கள் அந்த டெங்கு தாக்கத்திலே இருந்து விடுபடுவோம் என்றால் எல்லோரும் அந்த கிராமத்தை தூய்மையாகவும் அழகாகவும் வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வீதிகளிலே குப்பைகளை கண்டபடி வீசாமல் அதனை நீங்கள் உங்களுடைய கிராமத்துக்கு எங்களுடைய உணவு இயந்திரங்கள் வருகின்ற பொழுது அதை தனித்தனியாக செவ்வாய்க்கிழமைகளிலே உட்குந்த சமையலான கழிவுகளையும் வியாழக்கிழமைகளிலே உட்கார கழிவுகளையும் உங்களுடைய சேகரித்து உங்களுடைய வாசலிலே உரைப்பைகளிலே தரப்பிரித்து வைப்பதன் மூலமாக எமது அந்த ஊழியர்கள் அதனை சுபமாக கையாண்டு அந்த இதுகளை அகற்றுவதற்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையிலே அனைவரும் இதனை ஒரு பொறுப்பாக ஒரு கடமையாக உணர்ந்து உங்களை அந்த தெற்கு தாக்கத்திலிருந்து உங்களை மட்டுமில்லாமல் அந்த கிராமத்தையே நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த வகையிலே அதனை நீங்கள் சரியாக கையாள வேண்டும். மற்றது உங்களுடைய கிராமத்திலே அந்த அனாதரவாக காணிகள் குப்பை அந்த வர்த்தகர்கள் சூழ்ந்து காணப்படும் இடத்து அதனை திருத்தி தருவதற்கு பயனர் மறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதை அந்த காணியாக இனங்காண தெரியாத சந்தர்ப்பங்களிலே நீங்கள் அதனை எங்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு அந்த எச்சரிக்கை நோட்டீஸை ஒட்டி அதற்குரிய கால அவகாசத்தை கொடுத்து அதிலே அவர்கள் அதனை தூய்மை செய்து தராத பட்சத்திலே செயலூடாக அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து நாங்கள் அதையும் உங்களுக்கு தளத்திலே கூறிக்கொண்டு நன்றி தெரிவித்துள்ளோம். எனக்கு எல்லாரும் தோல் கடைசியா அந்த இடங்களில் தெரியுமோ அதாவது
நுழம்பு பெருகத்தையும் ஞாபகப்பட்டிருக்க நன்றி. குப்பைகளால் வார நுழம்பை விட நீரினால் வார நுழம்பு கூட என்று எனது அபிப்பிராயம். உறுப்பினர் ரமணனுக்கும் தெரியும், எங்களுடைய பராக்கிரம வீதியிலே ஒரு சிறு மனித பெய்தாலும் வெள்ளம் தாங்கி நிற்கும். இவன் உங்களுக்கு அந்த படங்களையும் கவராவில் இருக்க போட்டோ காட்டுறது அது மிகவும் கடுமையானது. அதே மாதிரி போக்குவரத்தால் எத்தனை பேர் அதில் விழுந்து முழும்பி இருக்கிறார்கள். அது என்னென்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ள வாய்க்கால் இருக்கு. அதை அவர் பெருசாக நிரப்பி விட்டுறபடியால் நம்மளுக்கு தெரியும். அதனால் அது தண்ணி சுந்தராக வடியாமல் சின்ன மழை என்றாலும் தேங்கி நிற்கும். ஜனம் ஏசி தான் போகும். அந்த படத்தையும் மட்டும் காட்டும். அண்மை காலங்களே இதுக்கு முதல் அந்த போடப்பட்ட வீதிகளிலே அந்த தவறாக போடப்பட்டதன் விளைவாக இன்னும் அறியாத அந்த நீர்கள் வளம் மாறி அந்த நீங்கள் அந்த கிராமத்திலே புதுசாக வீதி அமைக்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே உங்களுடைய அபிப்பிராயங்களை கேளாமல் போட்டதோ இன்னும் அறியாது. இந்த பிரச்சனை கனடங்களிலே இருக்கு. அந்த வீதிகளில் எந்த வழியாக வெள்ளம் போடுறது நீங்கள் தான் அந்த எண்பது வெங்காலங்களிலே வீதி அமைக்கின்ற பொழுது அதனை அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும். இந்த பக்கத்தால் வெள்ளம் ஆகுது, இதற்காக போறது என்று சொல்லி. ஆகவே அந்த பல இடங்களிலே அந்த குறைபாடு ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இப்போ அண்மை காலமாக அந்த ஜேசிபி ஊடாக அந்த வெள்ள வாய்க்கால்களை தோண்டி அதை தூய்மைப்படுத்தி அது நீரோடக்கூடிய வகையிலே நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே உங்களுடைய வட்டாரத்திலேயும் உறுப்பினர்கள் சில இடங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது வேறு வட்டாரங்களிலே செய்து கொண்டு வருகிறோம். பின்னணியிலே மழைக்கு முன்னதாக அந்த வீதிகள் அந்த வெள்ள வாய்க்கால்களை சரியான வகையிலே நீரோடக்கூடிய வகையிலே நாங்கள் சிகிச்சை பற்றி இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அபிவிருத்தி செய்கிறதுக்கு காலம் எடுக்கிறார். இப்போ உடனடி தேவையாக நிரப்பப்படுறாங்க. அதாவது வெள்ள வாய்க்கால் உயர்த்தினோட வெள்ளம் மூடாமல் அதுக்கு நீங்கள் லேபர் சார்ஜை போட்டாவது அந்த தண்ணி அதனால் ஓட வைக்கவும் நல்லா தெரியும். ரமணனுக்கு தெரியும். அதனுடைய தயவுசெய்து எடுங்க அதில் என்னென்றால் அதில் காலவே நாங்கள் ஸ்கூலுக்கான பிள்ளைகள் போவோம். நெற்குளத்துலேருந்து போவோம். போனால் ஒரு குறிப்பிட்ட அந்த மழையில் இருக்குதாங்க. அதுக்கு நாங்கள் மூக்க பொத்தி கொண்டு தான் போகணும். சூழலாக முதலாவது மற்ற அந்த பாதை பெரிய பிரச்சனையாக கூடாது. ரெண்டாவது அடுத்தது அதில் வெள்ளம் நிற்குதாங்க ஒரு குறிப்பிட்ட இல்லை. அதான் எங்களுக்கு ஒரு விதான பாதை அது இருந்தால் நீங்கள் செய்யறதுக்கு செய்ய வரும். வெள்ளிக்கிழமை விடியப்புறம் அதில் இருக்கும். செவ்வாய்க்கிழமை விடியப்புறம் அதில் பெரிய கல்வெடனா கொண்டு வந்து கொட்டிடும். அப்போ நாங்கள் அதுக்குரிய செய்கிற வேலை நாங்கள் ஒரு இந்த மாநில கன்னியாகுமரி கோயில் முன்னாடி நடக்கிற பொழுது ஏசிபி பிடிச்சு நாங்கள் 20,000 பஸ்ஸில் வச்சு கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பிரச்சனை இப்போ உண்மையாக குப்பை பிரதேச சபையை சும்மா தெருவழி பொதுமக்கள் நாங்கள் அந்த இடத்துல போட்டியில் சொல்ல வரோம்னா ஊழியர்களுக்கு உற்சாக வேண்டாம். தொடர்ச்சியாக மனுஷன் கொட்டுற குப்பையெல்லாம் நீங்கள் கண்ட குப்பையெல்லாம் கை வைக்கிற குப்பையெல்லாம் நாங்கள் தரம் பிரித்து மழை போட்டோம். பொதுவாக இந்த இடத்துல யாரும் அப்படி செய்ய மாட்டோம்னு நம்புறேன். பொதுவாக அப்படி யாரும் கொட்டினால் அதை நீங்கள் கொட்டுறதாக்களை எங்களுக்கு அடையாளப்படுது. இப்போ நாங்கள் அந்த டைமில் இப்போ கொட்டுற இடத்துல நாங்கள் அந்த டைமும் குப்பை இடாமல் வரோம். பொதுவாக இது ரொம்ப பேச ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஊழியர் இல்லை எனக்கு தெரியும். நான் வந்திருக்கிறேன் பார்த்துருக்கேன் வந்திருக்கேன் அந்த ரோட்டால வந்திருக்கிறேன். வந்தால் நாங்கள் 2 தரம் அலட்டை வச்சு அந்த தெற்குளம்புல அந்த துண்டு காட்டு பிள்ளையார் கோயில இருந்துதான் அதுக்கெல்லாம் இதே பிரச்சனை. நாங்கள் கொட்டோம் அகற்ற வச்சு அவங்க கொட்டினோம்னு சொல்லி நாங்கள் என்னன்னு சொல்றோம். சின்ன வயசுல வைக்க பழக்கம் அதுவும் நாங்கள் மாற்றோம். இப்போ இருக்கிறாங்க இன்னும் 4 பேருக்கு அப்படி கொட்டக்கூடாது. அது சரியான விஷயம். கட்டி வைக்கணும். இல்லாட்டி வீட்டில் தாங்க முடிய குப்பையை தான் செய்யணும்னா செய்யணும்.
உட்கார முக்கியம் அதுக்கு நாங்கள் வண்டி டிராக்டர் கொடுக்குறோம். அது நாங்கள் முறையாக இன்னும் உங்களுக்கு அகற்றாக பிரச்சனை அது நாங்கள் சில தான் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இந்த இடத்துல கொண்டே குப்பையை வைக்கணும். அந்த இடத்துல தரம் பிரித்து வச்சால் நாங்கள் அதை எடுப்போம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா திடீரென்று இப்போ கிழமைக்கு ஒரு கால் வர வேண்டிய தவிர திடீரென்று அவர் வீட்டுக்காரருக்கு அதிக அளவான நிலால் போயதாக குப்பைன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு அகற்றாக்கு நீங்கள் இந்த அலுவலகத்துக்கு வந்தால் அதை அகற்றாக்கூடிய வழியை கட்டாயம் செய்யும். சில பேர் என்ன வேண்டாம் கொண்டு ரோட்டு வழி அப்படி வந்தால் தண்ணி போத்தல்களும் லங்கீட்டுகளும் தெரிகிறது. இன்னும் அந்த விஷயத்தை நீங்கள் பொதுவாக இல்லை கட்டாயம் உங்களோட வட்டாரத்தில் கூடுதலான பிரச்சனை இருக்கிற நான் தெரியும். மாநிலையில் அந்த இடத்துல அடுத்த கட்டோளம் ரோடு நான் பார்க்கலாம் பள்ளியில் அது அடுத்த வட்டாரம் அந்த ரோடு எங்களை சமையலத்தில் இந்த ஏரியாவுக்குள்ள கூடுதலாக எங்கே இருந்தாலும் இந்த வட்டார மக்கள் ஓடினவோ தெரியாது. அயல்ல இருந்து வேறு நகரங்கள் இல்லாட்டி அங்கால இருந்தும் சில பேர் வாரதாக அறிகிறேன். நீங்கள் அதையும் நீங்கள் தான் கவனிச்சு எங்களுக்கு ஆடண்டு அவன் போட்டி போட்டு போனால் மூட்டை நம்ம கேட்டால் இன்னும் இலக்கத்தோட தான் அடையாளப்படுத்தும். நீண்ட கால அடிப்படையில் நான் வந்து அவரை இருக்கிறேன். இந்த பிரதேசத்தில் அதாவது நீங்கள் சொன்ன ஆஞ்சநேயர் கோயிலில் பகுதியில் நான் அதிகமான வாகனங்கள் வந்து நான் போட்டோ எடுக்க போகிறதுனா இந்த முரண்பாடு நிறைய வந்துருக்கு. ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் ஐயா நாங்கள் சொல்றோம் கிடைக்கிற குப்பையை நாங்கள் கொட்டிக்கிறாங்க நகர்த்துறோம். இப்போ பிரதேசங்களை செல்வி போட்டு நிற்க நான் பொதுமக்கள் நீங்கள் ஒத்துழைச்சாலும் யதார்த்தம் ஒத்துழைச்சாங்க அதை நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சா தான் நாங்கள் நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. நீங்கள் மேலே அவையில பிடிக்கணும் 4 பேருக்கு ஃபைன் அடிச்சா சரி. ஆனா உங்களுடைய கேமரா ஒன்று தேவன் ஒரு கேமரா ஒன்று அவங்க தெரியாத சின்ன கேமரா ஒன்று நீங்க அதரவை ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் உங்களை ஒத்துழைப்பை கேட்கிறோம். எல்லாரும் ஒத்துழைப்பை தரும் பட்சத்தில் குப்பைகளை சொன்னால் போல மழை காலம் தரம் பிரித்து போட்டால் சரியா செய்ய குப்பை இருக்கா சூழல் அதோட எங்களோட பிரதேச சபையில் உங்களோட சப்போர்ட்டே சொல்லியிருந்தாங்க. மழை காலம் வேண்டாம் நாங்கள் சேர்த்துட்டாங்க வாசல் தெரியும் சேர்த்துக்காரன் போவோம். ஆணி வந்து கலைக்கு என்ன நிறைய பேர் இருக்கிறோம். நீங்க கலைக்கு வரமாட்டா தெரியும் முடிஞ்சா A406 சார்பாக A406 இருக்கிற கட்கோளம் கடற்கரை வீதியிலிருந்து பழைய முனியனர் வீதி வரையிலான அந்த வீதி வந்து போட்டப்பட்டதோட சரி கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு அபிவிருத்தி பணியும் கிட்டத்தட்ட உடைஞ்ச அந்த பள்ளத்தை நிறவக்கூட முடியாத ஒரு துர்ப்பியான ஒரு நிலை அங்கே காணப்படுது. என்ன மற்ற இடங்கள்ல எல்லாம் பிரதேசம் உடைஞ்சா டச் பண்ணக்கூடிய வசதி இருந்திருக்கு. அது ஏனோ தெரியல அந்த வீதி மட்டும் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்தா அவங்களோட அபிவிருத்தி அந்த வீதியும் மற்றது கட்கோளம் கடற்கரை வீதியிலிருந்து 181 அந்த நம்பர் இல்லை அந்த வீதி இல்லை இணைப்பு வீதி 181 1000 மீட்டர் சொல்லி சொன்னது கட்கோளம் மாதனை வந்து அந்த A406 வந்து நிறைய வீதிகள் வந்து வீதிகளே அல்லாமல் மணலாகவே காணப்படுது.
வீதிக்கு அதான் நான் சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா மற்ற இடங்கள் எல்லாம் வீதிக்கு பேர் வச்சிருப்பாங்க, பிள்ளை பிறந்த பேர் வைக்கிற மாதிரி. ஆனா துர்பாக்கியனில எங்கெண்ட வீதிகளுக்கு பேரே இல்லாத எந்த ஒரு மாதிரி பிரதேச வைக்கும் கட்டாயம் கிடைச்சிருக்காது. அண்மை காலத்தினால் அந்த அளவீடு மேற்கொண்டு அதை தெரிவு செஞ்சிருக்காங்க. அந்த அளவு ஒரு அடையாளத்துக்கு நாங்கள் எந்தெந்த வீதி கெசட் பண்ணணும் குரூப் கொண்டாடும். அந்த வீதி எதுன்னு சொல்லி அவருக்கு அதில் நோட் பண்ணிருக்கோம். நீங்க அதான் மட்டும் நாங்கள் டைம் போகும், நாங்கள் சரியான தெரிவுகளை மட்டும் பார்த்து கொண்டு போவோம். ஒரு இடத்துல வீதி பதிவில்லை. நீங்க அதுல இருந்து சொல்லுங்க, எல்லாரும் மறுபடியும் ஐயா நீங்க அது ரெண்டு சொல்லுங்க. என்னோட வந்த முழுக்க நோட் பண்ணுங்க. போட்டோ அப்புறம்
ஹலோ வாங்க இங்க பேர் पंचवर्ण संग दर्शिनी माना मयूरी सेना सत्रहासन सावना ए सेल्वमलर टीना गायत्रीवन सत्यावती அவங்கள நம்பர்
வீதி 20 வோல்ட். பராக்கிரம பாண்டி இந்தியம்பற்றை இணைப்பு வீதி 15 வோல்ட். லட்சுமணன் கோட்டம் வீதி 11 வோல்ட். மாதனை வீதி 10 6வது தெரிவு. கும்பான ஒழுங்கை 9 தெரிவு 7வது தெரிவு. அடுத்தது இலகடி ஒழுங்கையும் மாவில் வெள்ள வாய்க்காலும் 2 7 வோல்ட் ஒரே இதில் இருக்குது. குலுக்கி போடவோ தெரிவு. அடுத்த மாவில் வெள்ள வாய்க்கால் 9வது. இவ்வளவு ஒழுங்கு 3 வோல்ட் காலம் 10. காற்றுப்படை நீதி மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ குழப்பங்கள் இல்லாமல் புரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். 6ஆம் ஆண்டு அப்படி சிறப்பாக நடந்து போகிறாங்க. அந்த இடத்துல அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முடித்துக் கொள்வோமா? வணக்கம், நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.